இப்படி பல முகங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லா கருத்தும் சொல்றாங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனால் இவர் சொல்ற இந்த பேச்சுங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு சும்மா தான் செய்யற தவறுகளை மறைப்பதற்காக அந்த பழியை மற்றவங்க மேல போடணும். அதுக்காக அவர் சொல்றார், என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரு ஒருவரும் வந்து பிரிக்கணும், அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில நின்று ஜெயிச்சவங்கிற ஒரு நன்றியோட நான் கேட்டுக்கிறேன். தமிழகத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்றது, இந்த கட்சியை வெளியில இருந்தெல்லாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை. எடப்பாடியே அதை அழிச்சு முடிச்சிருவாரு. அதனால அதை நீங்க பாத்துக்கணும். வேற வெளியில இருந்தெல்லாம் ஆள தேவையில்லை, அவரே செஞ்சிருவார். சார், உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது. என்னை பொறுத்தவரை ஒரு கருத்து அம்மா இருந்திருந்தால் அது கதை வேற. ஏன்னா இங்க வந்து குறிப்பா அரசியல்ல உண்மையா இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது. என்ன அதனால இவங்களுக்காக நான் மாறுறதுக்கு என்ன மாத்திக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்னுடைய 55 வயசுக்கு மேல நான் இதுக்காக ஒரு நேரம் ஒரு முடிவு, ஒரு நேரம் ஒரு முடிவு நான் எடுக்க மாட்டேன். நீங்க சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தான் சின்னம்மா அவர்களுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சார். 4 வருஷம் ஜெயிலுக்கு போனது யாரால அப்படின்னு மக்களுக்கு தெரியும். என்ன இதே டிடிவி தினகரன் அவர்கள் தான் ஆர்கே நகர்ல தேர்தலில் நின்னார். தேர்தலில் அவர் நிக்காம இருந்திருந்தால், அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் இந்த குழப்பங்களே இருந்திருக்காது. ஏன்னா இவங்க தான் அவர் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்ப நீங்க அந்த தொகுதியில் போய் நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன தோணும், ஒருவேளை நின்று ஜெயிச்சு வந்துட்டா நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரோ, நம்ம பதவி காலி ஆயிருமோன்னு நினைக்கிறது தானே இயல்பு. அப்ப அதன் மூலமாக அன்றைக்கு பிஜேபி தானே இதே எடப்பாடி கூட சேர்ந்து தானே அவர் குக்கரு தொப்பி அது இதுன்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாங்க. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய இந்த அரசியல் அடையாளத்தை திட்டமிட்டு அழிக்கக்கூடியது பிஜேபி. அதுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கிறவங்க. சோ இதே டிடிவி அவர்கள் வந்து இன்னைக்கு கூவத்தூர்ல அன்னைக்கே நீங்க ஒத்துக்கிட்டு போயிருக்கலாமே, அன்னைக்கே நீங்க வந்து பிஜேபிக்கு சரண்டர் ஆகி போயிருக்கலாமே. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவதற்காகத்தான் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஆதரவு கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய இவர் அன்றைக்கு கூவத்தூர்ல அதை சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே. இன்னைக்கு இத்தனை பேரும் நம்பி கூட வந்தவங்க எல்லாம் நாசமா போயிருக்காங்களே. கொஞ்சம் நீங்க அன்னைக்கு என்ன தேவை, அன்னைக்கு என்ன உங்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடியினுடைய அரசு வீழ்த்தப்பட வேண்டும், இதான அவருடைய கோரிக்கை. இதை வச்சுதான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரை நம்பி வந்த அந்த 18 எம்எல்ஏக்களுடைய நிலைமை என்ன? அன்னைக்கு நடந்த தேர்தலில் நீங்க இவருடைய ஆட்சியை கலைக்கணும்னு முடிவு எடுத்திருந்தால் அன்றைக்கு நீங்கள் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்வதற்கு மட்டும்தானே நீங்க குறிக்கோளா வச்சு வேலை செஞ்சிருக்கணும். சரியோ தவறோ அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராகுல் காந்தியை பிரதமர் என்று ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள். எடப்பாடி தலைமையிலான அரசு வந்து அன்றைக்கு வந்து மோடியை வந்து பிரதமர்னு சொன்னாங்க. இவருக்கு யாரு பிரதமர் வேட்பாளர்?